Hi viewers, welcome to NanVeg YouTube channel. இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு இப்ப பார்க்கலாங்க. சீரக சம்பா அரிசி ஒரு 1/2 கிலோ பாக்கெட் எடுத்துக்கோங்க. பெருவெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் இப்போ 3 எடுத்துர்க்கேங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கட்டி எடுத்துர்க்கேங்க. இஞ்சி சிறிதளவு எடுத்துக்கோங்க. தக்காளி 1 எடுத்துக்கோங்க. காளான் இப்போ 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாக்கெட்டும் 200 கிராமுங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ 2 எடுத்துக்கோங்க. கிராம்பு 4 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காளான் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஈர துணியிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ தொடச்சிக்கலாங்க. ஏன்னா தண்ணியில் பட்டதுன்னா காளான் அதோட டெக்ஸ்சர் மாறிடும். தொடச்சிட்டு நம்ம காளானை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. செதுக்கின இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பூண்டும் அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ அது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோங்க. இப்போ குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்ச நறுமண பொருள் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாங்க. எடுத்து வச்சுருக்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்தது பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. அன்னாச்சி பூ 2 போட்டுக்கலாங்க. ஏலக்காய் 4 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. கிராம்பு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு எப்படியும் இப்படி நீள் நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க. எந்த பிரியாணியாக இருந்தாலும் நீள் நீளமாக கட் பண்ணிங்கன்னா சாதத்தோடு நல்லா சேர்ந்து வருங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி உள்ளே போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை கூட சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் உள்ளே போட்டதையும் கொஞ்ச நேரத்துலேயே மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குங்க. நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் நல்லா வெந்துருங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ புதினா கொத்தமல்லி கீரைலாம் நல்லா ஒன்றோட ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தயிர் 1 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு உள்ளே போட்டுக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் 1 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு உள்ளே போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசி ஊற வச்சோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் அரிசி போட்டுடலாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. அரிசி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணி நல்லா பலன்னு வரணும், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் விடுங்க. இப்போ குக்கர் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. சுவையான காளான் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.